பிக் பாஸ் மண்டே ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மால் பாஸுக்குரிய செலக்ஷன் வந்து நடக்குது. இந்த செலக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும், பிகாஸ் அவங்க கொஞ்சம் பேர் வந்து நாங்கெல்லாம் போறோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்கிறாங்க. அதுல மாயா பூர்ணிமா வந்து மெயினா இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம விசித்ராக்கு செம்ம காண்டாகுது. என்னங்க மறுபடியும் இவங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், இவங்களை பிரிச்சு வச்சதுனாலதான் நல்லாவே இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து சேர்ந்து ஆடக்கூடாது, அது ரெண்டுலையுமே எனக்கு உடன்பாடு இல்லை, இவங்க 2 பேருமே சேர்ந்து போறதில்லை அப்படின்னு சொல்லி விசித்ரா சொல்லிடுறாங்க. இதனாலேயே 2 பேரும் அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க மறுபடியும். இதனால பாத்தீங்கன்னு சொன்னா செம்ம காண்டாகிறாங்க மாயா. என்னங்க மறுபடியும் நீங்க வந்து மாயா பூர்ணிமான்னு சொல்லியே எங்களை வந்து பிரிக்கிறீங்க, எங்களோட அந்த கேமால வந்து உங்களோட கேம் எந்த வகையில பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி மாயா கட்டுப்பாய் விசித்ராட்ட கேட்கறாங்க. பட் விசித்ரா வந்து அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து 2 பேரும் கேம் ஆனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்களை வந்து கண்டுக்கவே மாட்டீங்க, 2 பேரும் ஒன்னா கேம் ஆட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க கேம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். பட் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா மாயா அண்ட் பூர்ணிமா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது செம்ம காண்டா வந்து மாயா அதுக்கப்புறமா என்கிட்ட பேசாதீங்க, நான் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி நம்ம பூர்ணிமா வந்து கேட்கறாங்க. ஸோ நீங்க வந்து என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாயா பூர்ணிமாவையும் பிரிச்சதுனால செம்ம காண்டில் தான் இருக்காங்க. பிகாஸ் போன வாரம் பிரிச்சு வச்சுட்டாங்க, இந்த வாரம் பிரிச்சு வச்சுட்டாங்க. கொஞ்ச நாளாவே வந்து இவங்களுக்கு எதிராகவே எல்லாருமே சதி பண்ற மாதிரியே இருக்கு. நிறைய பேர் வந்து பூர்ணிமா இந்த மாதிரி நீங்க இருக்கிறதா வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். Thank you for watching and goodbye.